எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை நானும் ஐடிக்காரன் தான் சேனல்ல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம வந்து பைத்தான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம். ஐடி விஎஸ் கோடுன்னு சூஸ் பண்ணிட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோஸ் ஐடியோட ஜேர்னி, ஐடில டிபார்ட்மெண்ட்ஸ், என்னென்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸோட எல்லா லிங்க்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி ஹலோ வேர்ல்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு பைத்தான்குள்ள கம்ப்ளீட்டா என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பைத்தான்னா என்னன்றது இந்த ஸ்லைட்ல நான் போட்டிருக்கேன். ஒரு பைத்தான்றது ஒரு ஹை லெவல் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் தான். அது வந்து பாத்தீங்கன்னா சின்டெக்ஸ் வந்து ரீடபிள், ட்ரேசபிள், ஒரு வெர்ஸ்டாலிட்டிக்காக இருக்கு. ஓகேங்களா? சோ நான் ஏன் வந்து ஒரு பைத்தானை வந்து செலக்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஃபீச்சர், ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கோடிங்கே அவங்க வந்து இப்போ ஒரு புதுசா இருக்காங்க, அவங்க வந்து பைத்தான் பத்தின ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க பைத்தானை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க எடுத்த உடனே ஒரு சி ஷார்ப், ஜாவான்னு சொல்லிட்டு கத்துக்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாத போது நீங்க அந்த ஒரு லாங்குவேஜ்குள்ள போகும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால பைத்தான் இஸ் பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இதுல நிறைய கீ லெவல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு, நீங்க ஒரு ஸ்லைடு பாஸ் பண்ணி கூட செக் பண்ணி போதுமே பார்த்துக்கோங்க. நான் ஹை லெவல்ல என்ன இருக்குன்றது மட்டும் நான் சொல்றேன் இந்த ஸ்லைட்ல. இது வந்து இதோட பிரீஃப் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா கிடோ வேன் ரோசம்ன்ற ஒருத்தர் வந்து இது இன்வென்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1989ல பைத்தான்ன்றது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, எல்லா கோடோட லைப்ரரிஸ் எல்லாமே இன்பில்டாவே அதுக்குள்ள வந்துருச்சு. நீங்க இங்க இப்போ வந்து ஒரு 10 செட் ஆஃப் கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அது அதோட சின்டாக்ஸ், அதோட பர்டிகுலர் கமெண்ட் லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன லைன்ல ஒரு ஆல்பபெட் லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வந்துருச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1991 ஜான்வரியில் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஃபிளைங் சர்க்கஸ், அதாவது ஸ்னேக்னால அது பைத்தான் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைங் சர்க்கஸ்ன்றதுனால தான் அது பைத்தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே தெரியும். 3.0 வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வர சீரிஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 2008ல வந்து ரிலீஸ் ஆச்சு. 2.0 2000ல, 3.0 2008ல வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பைத்தான் பத்தின எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். பைத்தான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோன்றது பார்த்திருப்போம். ஸோ அதை பத்தின ஐடியா இல்லைன்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்லைடை பாஸ் பண்ணி கூட நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து செகண்ட் செட் ஆஃப் திங்ல இருக்கோம். இதை பத்தி நிறைய ரோட் மேப்ன்றது நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து செட்டப்ஸ் அண்ட் பேசிக்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஒரு இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான்ல இப்போ நம்ம இருக்கோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பேசிக் சின்டாக்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷன்ஸ், லூப்ஸ்ன்னு சொல்லிட்டு பல விதமா போயிட்டு இருக்கோம். இல்ல 1 to 15 பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு பைத்தான் லெவல்ல இருக்கிறவங்க ஈஸியான ஒரு ஸ்டார்ட்டுக்காக இந்த 1 to 15 வந்து இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒரு பைத்தான் கத்துக்கிறீங்க. ஸோ பைத்தான் நீங்க கத்துக்கும் போது இந்த 115ன்றது ஒரு பேசிக்கானது கண்டிப்பா தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிட் லெவல் டாபிக்ஸ்க்கு நம்ம வந்து போவோம். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் டாபிக்ஸ் போவோம். என்ட்ரி அண்ட் கோடிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பா பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஆட்டோமேஷனுக்குள்ள போவோம். நம்ம ஏன் வந்து ஆட்டோமேஷனுக்குள்ள போவோம்னா, நம்ம இதை பேசிக்கா நம்ம வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ள டேரக்டா ஃபுல் ஃபிளெக்ஸ்ல போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆட்டோமேஷன், ஏபிஐ ரிக்வஸ்ட், பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல்ஸ், சிஐசிடி பைப்லைன் சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம போவோம். ஸோ பைத்தானோட ரோட் மேப் இதுதான். பைத்தான்ல நம்ம இப்போ இதுதான் நம்ம அடுத்து நம்ம படிக்க போறோம். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். நான் வந்து இது வந்து பர்டிகுலர் ரோட் மேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேமன் டேர்ம்ஸ், ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் எல்லாமே எடுக்க ட்ரை பண்ணுவேன் மேக்ஸிமம். ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு புரியல, நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். நான் கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஐடியா, பெஸ்டான ஒரு கம்பாரிசன் நோட்ஸோட நான் வந்து வருவேன். ஸோ அடுத்த வீடியோல நம்ம வந்து பேசிக் சின்டாக்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி நம்ம நிறைய விஷயம் பார்ப்போம் ஒன்னொன்னா. ஸோ இது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க கொடுக்குற ஒரு லைக்ஸும் எனக்கு என்கரேஜ் பண்ணும். அடுத்த லெவல்ல என்னென்ன பண்ணணும்ன்றது காட்டும். நான் வந்து ஒரு லேமன் டேர்ம்ல ஒரு புதுசா கத்துக்கிற மாதிரி தான் உங்களுக்கும் நான் சொல்லி தரேன் நானு. நீங்க ஒரு ஹை லெவல்ல வந்து என்னால எக்ஸாம்பிள் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமா பேசிக் லெவல் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் பேஷன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பேஷன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் போது நாளைக்கு பிற்காலத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கூட நம்ம டெவலப் பண்றதுக்கு உதவும். ஸோ இந்த பைத்தான் சீரிஸோட பிளேலிஸ்ட் நான் இப்போ ஆரம்பிக்க போறேன். ஸோ நல்லபடியா எல்லா பைத்தானும் நம்ம என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து முடிக்கலாம். தேங்க்யூ.